குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம வந்து ஆல்ஃபா கட்ஸ் ஃபஸி லாஜிக்கில் ஆல்ஃபா கட்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த ஆல்ஃபா கட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸி லாஜிக்கில் நம்ம வந்து பேசிக்காக ஃபஸி செட்டை உருவாக்குறது, அதாவது ஃபஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபஸிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ டீஃபஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தான் அந்த ஆல்ஃபா கட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அது கிளியராக புரியும். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ஃபா கட்ஸை டெக்னிக்கலாக எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. இதில் வந்து பேசிக்ஸ் ஆல்ஃபா கட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இதில் டீட்டெயிலாக பார்க்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸிஃபிகேஷன். வாட் இஸ் ஃபஸிஃபிகேஷன்? ஃபஸிஃபிகேஷன்னா என்ன? ஃபஸிஃபிகேஷன் அப்படின்னு, அதாவது இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஃபஸி லாஜிக்னா என்னென்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அதிலே அதில் என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அதுதான் ஃபஸிஃபிகேஷன். அதாவது ஃபஸிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு கிறிஸ்ப் சிஸ்டமோட டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவை சப்செட்டாக நம்ம பிரிக்கிறோம். விச் இன் த சென்ஸ் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். இப்போ எனக்கு வந்து ஒரு அந்த வீடியோவில் நம்ம கிளியராக பேசியிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். இதில் நான் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இப்போ நம்ம சொன்னது தான், ஒரு மோட்டாரோட கண்ட்ரோலர் இருக்குது. ஒரு மோட்டரோட கண்ட்ரோலர் இருக்குது. இது வந்து ஒரு ரொட்டேட்டபிள் கண்ட்ரோலர். ஸோ இஃப் ஐ ரொட்டேட் இன் கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் வந்து 0ன்னு வச்சுங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல 1ங்கிற ஸ்பீடு இருக்குது, தட் இஸ் 100 RPM. இங்கே வந்து 2ங்கிற ஸ்பீட் இருக்குது, தட் இஸ் 200 RPM. இங்கே வந்து 3ங்கிற ஸ்பீட் இருக்குது, 300 RPM. இங்கே 4 இருக்குது, 400 RPM. யூஸ்வலாக இதுமாதிரி நம்ம ஃபேனில் பார்ப்போம். 500 இருக்குது, 500 RPM வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஸ்பீட் இருக்குது. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலரை நான் வந்து ரொட்டேட் பண்ணும்போது நம்ம நார்மல் ஓல்டு டைப் ஃபேன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரோலர் வந்துருக்கும். அது வந்து நடுவில் வந்து ஒரு பள்ளமாக இருக்கும். நம்ம அதை பிடிச்சிட்டு இருப்போம். அப்போ டக்குன்னு சத்தம் வரும். ஸோ அதை என்ன அர்த்தம்னா 0 விட்டுட்டா அடுத்து 1 தான் என்கேஜ் ஆகுது. அதாவது நோ ஸ்பீட், தென் 100 RPM ஸ்பீட், அப்புறம் 200 RPM ஸ்பீட், 300 RPM ஸ்பீட். ஸோ நடுவில் இந்த 0க்கும் 100க்கும் நடுவில் எந்த RPM நம்ம செலக்ட் பண்ண முடியாது. பட் இன் லேட்டர் நவடேஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோலர்ஸை யூஸ் பண்ணுறோம் ஃபேன்லையுமே. ஸோ இந்த ஃபேனில் எலக்ட்ரானிக் ஸ்பீட் கண்ட்ரோலர் என்ன பண்ணுது, நீங்கள் வேரியஸ் ஸ்பீட்ஸு, அதாவது இன்பிட்வீன் ஸ்பீடே நம்ம செலக்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்த நாபை எவ்வளோ திருப்புறீங்களோ அவ்வளோ ஸ்பீடு விடும். கரெக்டுங்களா? லேஸாக திருப்பிங்கன்னா லேஸாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஹவு இஸ் இட் பாசிபிள் எலக்ட்ரானிக்ஸில் அப்படின்னா, பட் இந்த எலக்ட்ரானிக்கில் வந்து இந்த நாப் வந்து ஃபஸி கிடையாது. ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஸோ இன்டர்மீடியட்டில் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். தட் இஸ் வாட் இஸ் ஃபஸி? எனபிள் த யூசர் டு செலக்ட் பார்ஷியலி த ட்ரூத் செக்ஷன்ஸ். பார்ஷியல் ட்ரூத், அதாவது 100 RPM அப்படிங்கிறது ட்ரூத்துன்னு வச்சுங்களேன். இந்த சுவிட்சில் நடுவில் 70 RPM கிடைக்கிது, 30 RPM கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி. பாதி ஆன் பாதி ஆஃப். ஸோ டிம்மர்ஸ், இப்போ லைட்டை வந்து காரில் டிம் பண்ணுறோம். இந்த டிம்மே வெரைட்டி ஆஃப் டிம்மிங்கை நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்னா தட் இஸ் பார்ஷியல். நான் 50% கொண்டு வரேன், 60% கொண்டு வரேன், 70% கொண்டு வரேன். ஸோ இதெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னா இட் இஸ் பார்ஷியல். ஸோ இது வந்து நிறைய இடத்துல அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து இது வந்து அண்டர் ரிசர்ச்சில் தான் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. இந்த ஃபஸி லாஜிக் அப்படிங்கிறது ஃபுல் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஃபஸிஃபிகேஷன் பண்ணால் தான் பாசிபிள். ஓகே, இப்போ நவ் கம் பேக் டு ஃபஸிஃபிகேஷன். ஸோ எப்படி இந்த இன்டர்மீடியட் லெவல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணுறது? ஸோ அகெயின் ஐ எம் சேயிங், இங்கே வந்து நான் ரொம்ப சுருக்கமாக தான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோவை பாருங்கள். அதில் ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், எப்படி சப்செட் அப்படின்னு. இந்த சப்செட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு 0லேருந்து ரிக்குவயர்மெண்ட்டாக இப்போ 0 to 100 RPM டோட்டலாக இருக்குது அப்படின்னா, இந்த 0 to 100 RPMல நம்ம வந்து எல்லா அதுக்காக 1, 2, 3 RPM நமக்கு தேவைப்படாது. நமக்கு எவ்வளோ தேவைப்படும்? நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10ல் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த 0 to 100ங்கிற செட்டு, இது வந்து செட் 1. ஓகேங்களா? இது வந்து செட் 1. இந்த 1லேருந்து 2 வரைக்கும் செட் 2. இது நார்மலாக நமக்கு இருக்கக்கூடிய செட்டு. 2லேருந்து 3 வரைக்கும் செட்டு 3. அப்போ அடுத்தது வந்து 3லேருந்து 4 வரைக்கும் செட்டு 4. ஸோ இப்படி 4-5 செட்டு இதில் இருக்குது அப்படின்னா அந்த ஒவ்வொரு செட்டையும் சப்செட்டாக பிரிக்கிறேன். எப்படின்னா எனக்கு அந்த இன்டர்மீடியட் லெவல்ஸு, அந்த பார்ஷியல் ட்ரூத் வேல்யூஸ் வந்து எனக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்ஸில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சப்செட் பிரிக்கிறேன். 0 to 100 அப்படிங்கிறது ஒரு சப்செட்டாக பிரிக்கிறேன். இந்த சப்செட்டில் நான் வந்து முன்னாடியே டேட்டாவை ஃபீடு பண்ணிடுறேன். 0க்கு அப்புறம் 10, 10க்கு அப்புறம் 20, 20க்கு அப்புறம்
30, 30க்கு அப்புறம் 40. இதை எப்படி சார் நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த எல்விடிடி படிச்சிருப்பீங்க கரெக்டுங்களா? இப்போ நம்ம எல்விடிடி எடுத்துக்கோம் உதாரணத்துக்கு. இப்போ நான் இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வந்து நார்மல் ஸ்விட்ச் அப்படிங்கிறது டக்குன்னு இருக்குது. அதுக்கு போல் ஒரு எல்விடிடி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த எல்விடிடி நமக்கு தெரியும் வாட் இஸ் எல்விடிடின்னு. தேர் வில் பி அ ராடு, அதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு காயில் இருக்கும். இந்த காயிலுக்குள்ள இந்த ராடு மூவ் ஆக ஒரு சிக்னல், அதாவது ஒரு எனர்ஜி டெவலப் ஆகும். இட் இஸ் அ டிசி எனர்ஜி விச் வி கால் த சிக்னல். ஸோ இந்த சிக்னல் வோல்டேஜை நான் பார்க்குறேன். இந்த எல்விடிடியில் இந்த காயில் நடுவில் இந்த ராடு எவ்வளோ ஆர்மச்சூர்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர்மச்சூர் எல்விடிடி ஆர்மச்சூர் எவ்வளோ தூரம் உள்ளே மூவ் ஆகுதோ அந்த அளவுக்கு சிக்னல் கிடைக்கும். ஓகேங்களா? இது உள்ளே வந்து காயிலுக்குள்ளே நுழைய சிக்னல் அதிகமாகிட்டே போகும். ஸோ நான் எவ்வளோ டிஸ்பிளேஸ் பண்ணுறோம் அவ்வளோ சிக்னல் தான் கிடைக்க போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து 0 சிக்னல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே நுழையவே இல்லை, இங்கே தான் இருக்குது ராடு, வெளியில் இருக்கிறதுனா 0 சிக்னல். இங்கே வந்து 100, இங்கே வந்து ஒரு 5 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்குன்னு வச்சுங்க. எனக்கு வந்து 5 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்க போகுது அப்படின்னா, இப்போ இங்கே 0லேருந்து இந்த 5க்குள்ளார இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் எத்தனை மைக்ரோமீட்டரில் இதை மூவ் பண்ண போகிறீங்களோ அதால் டிவைட் பண்ணிங்க. ஓகேங்களா? மொத்தம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 1000 மைக்ரோமீட்டர்னு வச்சுங்களேன். அப்போ 1000ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 மைக்ரோமீட்டருக்கு 5/1000 எலக்ட்ரான் வோல்ட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகும். கரெக்டுங்களா? 5/1000 எலக்ட்ரான் வோல்ட். ஒரு உதாரணத்துக்கு என்ன சொல்கிறேன், 1000 மைக்ரோமீட்டர் அப்படின்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த காயிலோட லென்த் டிஸ்டன்ஸ் வந்து 1000 மைக்ரோமீட்டர். இந்த லென்த் வந்து 1000 மைக்ரோமீட்டர் அப்படின்னா எனக்கு எல்விடிடி 1 மைக்ரோமீட்டர் நகர்ந்தா எனக்கு கிடைக்கக்கூடிய வோல்ட்டு எலக்ட்ரான் வோல்ட் வந்து 5/1000 எலக்ட்ரான் வோல்ட்டு கிடைக்கும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இதில் இந்த 1000 மைக்ரோமீட்டரை நான் வந்து இங்கே 10 டிவிஷன்ஸ்னால் 100ஸில் 10 சப்செட்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? 100க்குள்ளார மொத்தம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 10னா தேர் வில் பி 10 subset will be there. In terms of 10 there will be 10 subsets. 10 subset இருக்கும். இப்போ என்னோட சிக்னல் வேல்யூவை இந்த ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரோ இல்லை கம்ப்யூட்டரோ நமக்கு வேணும். இருந்தால் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் வித் ப்ரொவைடட் வித் கம்ப்யூட்டர் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி நவடேஸ் வேணும் அர்டுயினோ கண்ட்ரோலர்ஸ் எவ்ரிதிங். ஸோ லேட்டஸ்ட்டாக நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. ஸோ ஒரு ப்ராசஸர் நமக்கு வேணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 100 அப்படிங்கிற வேல்யூ அதுக்குள்ளே 10 சப்செட் இருக்குது. இந்த 0 to 100ல் ஒரு எல்விடிடி இருக்குதுன்னு வச்சிங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த 0 to 100ல் ஒரு எல்விடிடி டிஸ்டன்ஸு. ஆக்சுவலாக இங்கே 5 செட்டு கொடுத்துருக்கோம். 5 செட்டுனா அப்போ மொத்தம் எத்தனை சப்செட் பாருங்கள். ஒரு செட்டுக்கு 10 சப்செட்னா 5க்கு மொத்தம் 50 சப்செட் இருக்கும். ஓகேங்களா? இன்ட்டு 5. 0 to 100ல் 10 சப்செட்னா அப்போ மொத்தம் நமக்கு 5 மெயின் செட் இருக்குது. 5 செட்டு 10 சப்செட் இன்ட்டு 5 செட்டு விச் இஸ் ஈக்குவல் டு 50 சப்செட். டோட்டல் சப்செட்ஸ் வந்து எனக்கு 50 இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 1000 மைக்ரோமீட்டரை நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 50 சப்செட்டாக பிரிக்கிறேன். அப்போ 1000 மைக்ரோமீட்டர் டிஸ்டன்ஸு, அதாவது 1000 மைக்ரோமீட்டர் டிஸ்டன்ஸு. இது 1000 மைக்ரோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு எடுத்துக்கிறத விட, ஏன்னா அது டிஸ்டன்ஸில் இருக்குது. நமக்கு வந்து 5 எலக்ட்ரான் வோல்ட். இந்த 5 எலக்ட்ரான் வோல்ட்டை டிஸ்டன்ஸ் தான் 1000 மைக்ரோமீட்டரு. சப்செட்டில் நமக்கு 50ஆல் வகுக்கும். டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1/10 எலக்ட்ரான் வோல்ட்டு கிடைக்கும். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் 0.1 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய மைக்ரோ ப்ராசஸருக்கோ இல்லை அர்டுயினோ போர்டுக்கோ நான் வந்து ஒரு சிக்னல் டிடெக்ஷன் கோடிங்கை நான் கொடுத்துட்றேன். அர்டுயினோ போர்டு இட்ஸ் வெரி சிம்பிள் ஃபார்ம். ஏன்னா அதில் தான் நீங்கள் வந்து கோடிங் பண்ண முடியும். மைக்ரோ ப்ராசஸரில் ரொம்ப ஓல்டு மெத்தட் இல்லைங்கன்னா, அதனால் நம்ம அர்டுயினோ போர்டு போகிறோம், அட்வான்ஸ்டு மைக்ரோ கண்ட்ரோலர். ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் நான் என்ன கோடிங் எழுதிடுறேன் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் வோல்ட் 0.1 எலக்ட்ரான் வோல்ட்டு வெளியில் வரும்போது அர்டுயினோ கோடில் நான் என்ன கொடுக்குறேன், அர்டுயினோ கோடிங்கில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 0.1 எலக்ட்ரான் வோல்ட்டு கரண்ட் வந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் எவ்வளோ அவுட்புட் நம்ம எதிர்பார்க்குறோம், 10 RPM அவுட்புட் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி ஒரு கோடிங்கை எழுதிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகுது, நம்ம அர்டுயினோ வோல்ட்டு இந்த எல்விடிடியை நான் மூவ் பண்ணுறேன். ஸோ நான் அப்போ சொன்னது தான் 1000 மைக்ரோமீட்டர் டிஸ்டன்ஸில்
அப்போ 1.1 எலக்ட்ரான் வோல்ட் வர்ற வரைக்குமே எனக்கு அப்போ அவுட்புட்டே கிடைக்காது. கரெக்டுங்களா? இந்த இதில் 1 மைக்ரான் இப்போ 1000 டிவைட் பண்ணிடும். 1000 டிவைட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல என்ன வேல்யூ கிடைக்கும்? 5/1000. 5/1000னா 3 டிஜிட்டு. அப்போ 0.005 எலக்ட்ரான் வோல்ட் எனக்கு கிடைக்கும். இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 0.1 எலக்ட்ரான் வோல்ட் வரணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 0.05 எலக்ட்ரான் வோல்ட் வரைக்கும் நான் எல்விடிடியை மூவ் பண்ணேன்னா எனக்கு 0 அவுட்புட்டே தான் மெயின்டைன் ஆகும். சரி, இப்போ இப்படியே நகர்ந்து எனக்கு வந்து 0.1 எலக்ட்ரான் வோல்ட்டு இது ரீச் பண்ணிடுச்சு. கரெக்டாக எப்போ 0.1 எலக்ட்ரான் வோல்ட்டை ரீச் பண்ணுதோ அப்போ கரெக்டாக 10 RPM அவுட்புட் எனக்கு கிடைக்கும். எப்போ 0.2 எலக்ட்ரான் வோல்ட்டு கிடைக்கிற வரைக்கும் இந்த எல்விடிடி மூவ் ஆகுதோ அப்போ எனக்கு 20 RPM கிடைக்கும். இப்படி சப்செட்டை நான் பிரிச்சிடுறேன். சரி, இப்போ இங்கே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, செட்டு சப்செட்டுன்னு சொல்லிட்டோம். இப்போ இந்த இடத்துல இந்த 0 to 100 சப்செட்டாக பிரிக்கிறோம் இல்லையா, பிரிக்கிறதுக்கு பேர் தான் ஃபஸிஃபிகேஷன். இந்த ஏரியாவுக்கு பேர் தான் என்னது? ஃபஸிஃபிகேஷன். எல்விடிடி மூவ் ஆன உடனே எனக்கு கிடைச்ச டிஸ்டன்ஸில் ஒரு சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னலுக்கு ஈக்குவலண்ட் வேல்யூவை இந்த சப்செட்டில் போய் தேடும். ஓகேங்களா? சிக்னலை சப்செட்டில் போய் தேடும். அது அந்த தேடுறதுக்காக நான் உருவாக்குனதான் ஃபஸிஃபிகேஷன். தேடினதுக்கப்புறம் ஒன்று பிக் பண்ணி அந்த ரவுண்ட் நம்பரை வெளியில் கொண்டு வரும். கரெக்டுங்களா? அந்த ரவுண்ட் நம்பரை நான் வந்து வெளியில் எடுத்துகிட்டு வருவேன். சரிங்களா? அதாவது அந்த சிஸ்டம் எடுத்துகிட்டு வருது, அர்டுயினோ போர்டு வந்து எடுத்துகிட்டு வருது. இப்படி எடுத்துகிட்டு வரும்போது திருப்பி சப்செட்லேருந்து ஒரு கிறிஸ்ப் நம்பர் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வருது. இந்த டோட்டலாக இருக்கிறது தான் சப்செட்டு. 0லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற பேர் தான் சப்செட்டு. ஓகேங்களா? ஃபஸி செட்டுன்னு சொல்லுவோம். ஃபஸி செட். அந்த டோட்டல் ஃபஸி செட் வந்து ஒரே ஒரு வேல்யூ, தட் இஸ் கிறிஸ்ப் வேல்யூ. எனக்கு தேவையான வேல்யூ 20 மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 மட்டும் தான் எடுத்துரும். ஸோ நான் இங்கே சொன்னதான் இப்போ முன்னாடியே சொன்னேன். 1000 அப்படின்னா 1 மைக்ரோமீட்டர் நகர்ந்துச்சு. 1 மைக்ரோமீட்டர் நகர்ந்தது அப்படின்னா எனக்கு வந்து 0.05 எலக்ட்ரான் வோல்ட் தான் கிடைக்கும். அப்போ எனக்கு எப்போ வந்து 0.1 எலக்ட்ரோ வோல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மைக்ரோமீட்டர் நகர்ந்தால் தான் எனக்கு 1 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? 200 மைக்ரோமீட்டர். இப்போ 201 எலக்ட்ரோமீட்டருக்கு நகர்ந்தாலும் எனக்கு எவ்வளோ தான் கிடைக்கும்? 0.1 எலக்ட்ரான் வோல்ட் தான் கிடைக்கும். 202 நகர்ந்தாலும் 0.1 எலக்ட்ரோ வோல்ட் தான் கிடைக்கும். ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளுடைய அதிர்வெண். ஸோ 205, 210 எவ்வளோ கிடைச்சாலும் சரி எனக்கு 0.1 எலக்ட்ரான். அடுத்த லெவல் 400 மைக்ரோமீட்டர் எப்போ எல்விடிடி ரீச் ஆகுதோ அப்போ தான் எனக்கு அப்போ வந்து 20 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா? அது வரைக்கும் எனக்கு 10 மைக்ரோமீட்டர் தான், 10 எலக்ட்ரான் வோல்ட் தான் கிடைக்கும். 400 மைக்ரோமீட்டர் டிஸ்டன்ஸ் நகரும் போது எனக்கு 20 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். 600 மைக்ரோமீட்டர் நகரும் போது எனக்கு 30 எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்படி மூவ் ஆகும். ஸோ 600 போகும்போது எனக்கு 60 எலக்ட்ரான் வோல்ட் கிடைச்சிடும். அதாவது ஒரு 200க்கும் கரெக்டு, ஒரு 200க்கும் நமக்கு வந்து எவ்வளோ எலக்ட்ரான் வோல்ட் கிடைக்கும்? 1 எலக்ட்ரான் வோல்ட்டு கிடைக்கும். ஓகேங்களா? டோட்டலாக 5 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ அப்போ 200 to 300 வர்ற வரைக்கும் எனக்கு 1 எலக்ட்ரான் வோல்ட் தான் கிடைக்கும். 300 மைக்ரோமீட்டர் நகரும்போது எனக்கு எவ்வளோ? 0.2 எலக்ட்ரான் வோல்ட் கிடைச்சிடும். 0.2 எலக்ட்ரான் வோல்ட்டுங்கிறப்போ 20 RPM. ஸோ இது மாதிரி அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வச்சு சிக்னல் ஜென்ரேட் பண்ண, அந்த சிக்னலோட எலக்ட்ரான் வோல்ட்டை வச்சு நான் ஆர்பிஎம்மை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். சாரி, இங்கே வந்து அப்படின்னா 0.05 எலக்ட்ரான் வோல்ட் வரும். சாரி, இட்ஸ் 0.05 எலக்ட்ரான் வோல்ட். திஸ் இஸ் 0.1 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நான் மூவ் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எனக்கு எல்விடிடி நகர்ந்துருக்கும்? 0.05ல் சாரி 0.05க்கு எவ்வளோ நகர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the LVDT displacement will be இங்கே 1000 டிவைட் பண்ணியிருக்கோம். 100 மைக்ரோமீட்டர் மூவ் ஆகும்போது 100 மைக்ரோமீட்டர் மூவ் ஆகும்போது எனக்கு 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டு கிடச்சிருக்கும். 0.5 எலக்ட்ரான் வோல்ட்டில் 10 RPM. 200 மைக்ரோமீட்டர் மூவ் ஆகும்போது எனக்கு 0.1 எலக்ட்ரான் வோல்ட்டு 20 RPM கிடைக்கும். ஓகேங்களா? கிளியருங்களா? ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்து நான் இந்த 2 வேல்யூ எங்கே கொடுத்துருக்கேன், இந்த 3 வேல்யூ எங்கே கொடுத்துருப்பேன்? கோடிங்காக கொடுத்துருவேன். டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபஸி செட்டு. ஸோ இந்த வேல்யூவை இங்கே தேடணும்னா சப்செட்டு பிரிச்சுருக்கணும். எனக்கு 10 RPM செலக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த சப்செட்டு. இந்த சப்செட்டை நம்ம பிரிக்கிறதுக்கு பேர் தான் ஃபஸிஃபிகேஷன். பிரித்ததுக்கப்புறம் அங்கேருந்து தனியாக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இதை டிடெக்ட் பண்ணிடுச்சு. 0.05 எலக்ட்ரான் வோல்ட் கிடச்சிருச்சு. 0.05 எலக்ட்ரான்னா எனக்கு 10 வேணும்.
0.1 எலக்ட்ரான் ஒட்டினா 20 வேணும். அப்போ அந்த 20 மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வரோம் இல்லையா, இந்த சப்செட்லேருந்து ஒரே ஒரு கிறிஸ்பர் சிஸ்டத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வரோம். இதுக்கு பேர் தான் டீஃபசிஃபிகேஷன், அப்படி இல்லைன்னா டீகாம்போசிஷன் சொல்கிறோம். டீஃபசிஃபிகேஷன் அப்படி இல்லைன்னா டீகாம்போசிஷன். ஓகேங்களா, டீஃபசிஃபிகேஷன் ஆர் டீகாம்போசிஷன் சொல்கிறோம். இந்த டீகாம்போசிஷன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் ஆல்ஃபா கட். அவ்வளோதாங்க ஆல்ஃபா கட்டுங்கிறது. ஆல்ஃபா கட்டுங்கிறது ஒன் ஆஃப் தி decomposition method. Alpha cut is nothing but one of the decomposition method. ஸோ இப்போ ஆல்ஃபா கட்னா உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெக்னிக்கலாக ஆல்ஃபா கட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சப்செட்டில் என்னென்ன ப்ரொசீஜருங்கிறது நம்ம நெட்டில் அடிச்சிங்கனாலே வரும். இந்த சப்செட்டுக்கான ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறையா இருக்குது. நாட் ஓன்லி ஆல்ஃபா கட், டீகாம்போசிஷன் தெர் ஆர் லாட் ஆஃப் மெத்தட்ஸ், அரௌண்ட் மோர் தென் 7 மெத்தட்ஸ் இருக்குது. ஆல்ஃபா கட்டுங்கிறது அதில் ஒரு மெத்தட் தான். ஓகேங்களா, பூலியன் மெத்தடு நிறையா இருக்குது, டீப் கம்போசிஷன் ஆர் டீஃபசிஃபிகேஷனுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.